அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய முன்தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் 2026 தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கின இடம் திருவாரூர். அது அவங்க சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ஆரம்பத்தின் உடனே தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சுன்னு உருட்டுறது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டினார். திருவாரூர் தேரை ஓட்டியது கருணாநிதி அவர்கள். எவ்வளவு பெரிய ஓட்டு பாருங்க. ஓடாத தேரை அவர் தான் ஓட்டினார். ஒரு மனசாட்சி வேண்டாம்? புகழ்பெற்ற ஆழி தேர் 1948க்கு பிறகு 22 ஆண்டுகள் ஓடாம இருந்துச்சு. திருவாரூர்ல வளர்ந்து திருவாரூரை வளர்த்தெடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் தேர் செல்லக்கூடிய பாதையை செப்பனிட்டு 1970 ஆழி தேரை ஓட வைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். கருணாநிதியை உருட்டு எப்படி பாருங்க. ஏறட்டும் உழவன் ஏங்கி தவிக்கையிலே தேரட்டும் உனக்கு எதுக்கு தியாகேசா என்று கேட்டவர் கருணாநிதி. அவர் தேர் ஓட்டினாராமா. என்னங்க இது நியாயம் வேண்டாமா? தேரோட்டம் எதுக்குன்னு கேட்ட கருணாநிதி அவரே தேர் ஓட்டான்னு சொன்ன நம்புவாங்க? அல்ல, மக்கள் தயவு செய்து ஏமாறாதீர். திமுக தேருக்கு என்னங்க சம்பந்தம்? கடவுள் இல்லை, கடவுளை வணங்குவோம் முட்டால் காட்டு முராண்டி சொன்ன திராவிட கழகம் வழி வந்தவர்கள் இன்னைக்கு கூட திருவாரூர் போனார்ல ஸ்டாலின், அந்த தேர்கிட்ட போய் வழிபாட்டு பண்ணாரா இல்லை கோயிலுக்கு போனாரா? இது எப்படி கருணாநிதி ஓட்டினாரு? உண்மை என்ன? கிட்டத்தட்ட 15-20 ஆண்டு காலமாக தேர் ஓடவில்லை. ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு இருந்த இந்துவினுடைய நிறுவனர் ராமகோபாலன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, ஐயா தேர் நின்று கிடக்குதுங்க, உலகத்தில் ஆசியாவிலே மிகப்பெரிய ஆழித்தேர் ஓடல். என்ன காரணம்? ஜனங்க யாரும் வரதில்லை, பிரச்சனை. அதுக்காக ராமகோபாலன் அவர்கள் கிட்டத்தட்ட மாத கணக்கிலே திருவாரூரில் தங்கியிருந்து ஒவ்வொரு கிராமமாக செஞ்சு அங்கே ஊரில் இருக்க முக்கியவர்கள் பெரியவர்கள் சாதாரண மக்கள்கிட்ட பாமர மக்கள்கிட்ட எல்லாம் போய் பேசி ஒரு இணக்கத்தை உண்டாக்கினார். இன்னைக்கு மாதிரி புல்டோசர் வைக்க முடியாது, ஜேசிபி கிடையாது. அன்னைக்கு அவ்வளோ பேர் தேரை இழுக்க வேண்டும் என்று சொன்னால் மனித சக்தி வேண்டும். மக்கள்கிட்ட ஒற்றுமையிலே அந்த ஒற்றுமை ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு கிராமம் போனார் ராமகோபாலன் ஐயா அவர்கள். போனது மாத்திரமல்ல, அவர்கிட்ட சொல்லி நீங்கள் வரணும் மட்டும் கூப்பிட்டு அரசாங்கத்திடம் போய் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை. அரசாங்கத்தில் அன்னைக்கு இருந்தது யாரு? கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதனால கருணாநிதி அவர்களையும் ராமகோபால் ஐயா அவர்கள் நேரில் சந்தித்து இந்த தேர் ஓடணும், உங்கள் அனுமதி வேணும்னு கேட்டார். அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தார். உடனே ஓடாத தேரை ஓட்டுவதற்கு ஒரு அனுமதி கொடுத்தது திமுக அரசாங்கம், அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். ஆனால் அன்னைக்கு நடந்தது என்ன? பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தார்கள். ராமகோபால் அவர்கள் கடும் முயற்சினால வந்தவர் அனைவரும் அவர்கள் வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்தார்கள். வரலாற்றை மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு தேர் வரணும் 2 நாள் 3 நாள் சுற்றி வர்றதுக்கு அந்த எவ்வளோ பெரிய தேர். இன்றைக்கி போனேன், இன்றைக்கி வந்து சீக்கிரம் வர முடியும், அன்றைக்கி 3 நாள் 4 நாள் ஆகும். அந்த தேரை ஓட்டியது இந்து முன்னணி ராமகோபாலன் ஐயா அவர்கள். உடனே உருட்டுறாங்க ஐயா. தேர்தல் பிரச்சாரம் எங்கே ஆரம்பித்தாங்க? திருவாரூரில் ஆரம்பித்தாங்க. கடவுளே இல்லையே, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற மாட்டேங்கிறீங்களே, அப்போ நீங்கள் எங்கே தேர் ஓட்டியிருப்பீங்க? யோசனை பண்ண வேண்டாம். எல்லாம் பொறுசொலி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இங்கே இருக்கிற மக்களுக்கு அறிவு வந்துருச்சு, மக்கள் விழிப்புணர்வு அடைச்சிட்டாங்க. நீங்கள் என்ன உருட்டினாலும், நீங்கள் திருவாரூர் தேர் ஓட்டினாலும் சரி, திருச்செந்தூருக்கு அந்த வைர வேலை காணும் சொல்லி நடைப்பயணம் போனதெல்லாம் சொன்னாலும் சரி, இனி எந்த சொன்னாலும் உங்கள் கையில் எங்கே வேல் கொடுத்தாலும் சரி, பாருங்க எல்லா பார்க்க பிரச்சாரம் போகிறப்பக்கெல்லாம் ஸ்டாலின் கையில் வேல் கொடுத்துருவாங்க. வேலை எச்ச என்ன பண்ணுவார்? அவர் பூஜை பண்ணுவாரா? சாமி மட்டும் தெரியுமா? அவர் இந்துக்களுடைய கோயிலுக்கு வரதே கிடையாது. அப்போது இந்த தேர்தலில் இவர்களுடைய இவர்களுடைய உருட்டு ஸ்டிக்கர் ஓட்டெல்லாம் தோற்று போச்சு. இந்த தேர்தல் அவர்களுக்கு தோல்வி வரும். கண்டிப்பாக பொய் சொல்லாதீங்க, தயவு செய்து உண்மை பேசுங்கள். இந்த உண்மை, இந்த தேரை ஓட்டிய பெருமை பூரா இந்து முன்னணிக்கே சாரும். நன்றி, வணக்கம்.